ஹாய் சப்போர்ட்டர்ஸ். 90s கிட்ஸோட மெமரிஸை திருப்பி பார்த்தா அதுல சுட்டி டிவில போட்ட கார்ட்டூன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேகமா ரிமோட்டை தேடி போட்ட சேனல் அது சுட்டி டிவி சேனலா தான் இருக்கும். சுட்டி டிவிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமா இருந்துச்சு இந்த 90s கிட்ஸ்க்கு. அப்படி நம்ம சுட்டி டிவில பார்த்த கார்ட்டூன்ஸை இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கா காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குளோரியாவின் வீடு. ஆரம்பத்துல இந்த கார்ட்டூன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கல. ஆனா போக போக இந்த கார்ட்டூன் நிறைய பேத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சு இதுல வர ஸ்டோரி லைன்லாம் சூப்பராவே இருக்கும். இந்த கார்ட்டூன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, பணம் இல்லாம நிம்மதியா வாழணும், பணம் தான் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி புரிய வச்ச ஒரு கார்ட்டூன் தான் குளோரியாவின் வீடு. இந்த குளோரியாவின் வீடு கதையில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். இந்த குளோரியா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணோட சேர்ந்து பண்ற நிறைய சில்மிஷங்கள்லாம் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கார்ட்டூனோட கடைசியில குளோரியாவின் வீடு வந்து எப்படி பெரிய ஆளாகி பணக்காரங்க ஆனாங்கிறது ஒரு பெரிய டர்ன் பாயிண்ட், ஒரு நல்ல மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஹெய்டி. ரொம்பவே அமைதியான அழகான கார்ட்டூன், ஜெர்மன் பேஸ்டு கார்ட்டூன். இந்த கார்ட்டூன்ல ஹெய்டிங்கிற பொண்ணை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஹெய்டி ஒரு மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கார்ட்டூன்ல நேச்சரை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த மலைப்பகுதியில இருக்கிற பிளேஸ், அது கூட இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாவும் இருக்கும். இப்ப கூட நீங்க போய் ரீவாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலையை கொடுக்கும் இந்த கார்ட்டூன் ஹெய்டி. மை ஃபேவரட். நெக்ஸ்ட் அனாடெல்ஸ். இது ஒரு இட்டாலியன் கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் ரொம்ப எஜுகேஷனா இருக்கும். அனாகிற பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏகப்பட்ட கதை சொல்லுவாங்க. அந்த சொல்ற கதைக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் அந்த கேரக்டரா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்வாங்க. ரொம்பவே எஜுகேஷனா போகும். இதுல வர கதை எல்லாமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் 90s கிட்ஸ்க்கான ஃபேவரட்டான கார்ட்டூன்னா பண்டலேரோ. இந்த பண்டலேரோ கதையில பணக்காரங்களை அடிச்சு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கி ஏழை மக்களுக்கு வந்து உதவுவாங்க இந்த ஹீரோ. இந்த ஹீரோவை பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்க காலம் அது. ஸ்பானிஷ்ல வந்த உண்மையான கதையை தழுவி இந்த கார்ட்டூன் எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஸ்பானிஷ் கார்ட்டூன் தான். ஒரு சீரியஸ் ஆக்ஷனை ரொம்ப காமெடியா ஜாக்கி சான் மூவி இருக்குல்ல அந்த பேஸ்ல எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த வீடியோ 1K மேல வியூஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் மாஸ்டர் ரெயின்ட்ராப். அவதார் கார்ட்டூன் சுட்டி டிவில பார்த்திருப்பீங்க. அந்த கார்ட்டூன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கார்ட்டூன்ல எல்லா எலிமெண்ட்ஸோட பவரையும் காமிச்சிருக்கனால நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப வந்து அனிமேஷன்ல இந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் ரொம்பவே டெவலப் பண்ணிருப்பாங்க, ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் சூப்பர் சுஜி. சூப்பர் சுஜியை பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வருது அந்த தொடப்பக்கட்டை தான். அந்த தொடப்பக்கட்டை மேல ஏறி சூப்பர் சுஜி பண்ற மேஜிக்லாம் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். சுஜியோட பாட்டி கிட்ட மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்டு இந்த சுஜி என்ன பண்றாங்கதான் கதை. இந்த சுஜி இந்த மந்திரத்தெல்லாம் வச்சு பொதுமக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. ரொம்ப செல்ஃபிஷா இல்லாம எல்லாருக்கும் பொதுவா ஹெல்ப் பண்ணுவா. அதுதான் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் செட்ரிக். 90s கிட்ஸ் இயர்லி 2K கிட்ஸ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு கார்ட்டூன். ஒரு மனுஷன் ஒரு லவ்வுக்காக எவ்வளவு தூரம் போவாங்கிறத அழகா காமிச்சிருக்க கதை தான் இந்த செட்ரிக். இந்த செட்ரிக் வந்து அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணு மேல லவ் வந்துரும், ஒன் சைடு லவ். அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன பண்றாரோ அதுதான் இதோட கதை. நம்ம 90s கிட்ஸ் ஒன் சைடா லவ் பண்ணாலும் ரொம்ப ட்ரூவா பண்ணிருப்பானுங்க. அதுக்கு நம்ம தலைவன் செட்ரிக்கு ஒரு அடித்தளம் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஹீமேன். ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் பேஸ்டு கார்ட்டூன். ஹீமேனை பத்தி சொல்லவே தேவையில்ல, அந்த அளவு கோட்டடான ஒரு கார்ட்டூன். அந்த கிரேஸ்கல் கோட்டையின் சக்தின்னு அவர் கத்துறப்ப நமக்குள்ள இருக்கிற வெயின்ஸ் எல்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு வெளில வரும். அதே மாதிரி அவர் வளர்த்துற புலியும் மாறுறதோ ரொம்ப கூஸ்பம்ஸா இருக்கும். எப்படி ஒரு கோலையான ஹீரோ பவர் கிடைச்சி வீரனா மாறங்கிற ஒரு கதையா இருக்கும். இதுல வர வில்லன் கேரக்டர் எலும்பனுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அந்த எலும்பனோட வில்லனிசம் அவரோட கோட்டையெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்பவே பயமா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஹீமேன் கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜுமான்ஜி. இது ஒரு மூவி பேஸ்ட் கார்ட்டூன் தான். ஆனா மூவில காமிச்சதோட ஜுமான்ஜி கார்ட்டூன்ல தான் ரொம்பவே பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. ஜுமான்ஜி கதையை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த டைஸை உருட்டிடுவாங்க, அந்த டைஸ் பேஸ் பண்ணி அந்த உலகத்துக்குள்ள போயிடுவாங்க ரெண்டு பேர். அவங்க அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறத அந்த கதையே. இந்த கார்ட்டூன்ல ஏகப்பட்ட விலங்குகள், மான்ஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட இடல காமிச்சு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. பயங்கரமான அட்வென்ச்சர் கார்ட்டூன். நெக்ஸ்ட் சிந்துபாத். ஒரு அட்வென்ச்சர் டிராவல் பேஸ்டான கதை தான். இந்த சிந்துபாத் கதையில ஏகப்பட்ட அட்வென்ச்சர் இருக்கும், டிராவல் இருக்கும், புதையல் இருக்கும், கோட்டைகள் எல்லாமே காமிச்சு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. சிந்துபாத்தோட ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிராகன் பூஸ்டர். டிராகன் வச்சு ரேஸ் எல்லாம் விடலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்த ஒரு கார்ட்டூன் தான். கெட்டவங்க வந்து நல்ல டிராகன்ஸ் எல்லாம் பிடிச்சி அழிச்சிட்டு இருப்பாங்க. அதை பேஸ் பண்ண ஒரு கதை. அதுல அந்த கோல்டன் டிராகனா மாறுறப்பெல்லாம் அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வெறித்தனமா இருக்கும்.
அப்படி ஒரு அழகான கார்ட்டூன் தான் இந்த டிராகன் பூஸ்டர். நெக்ஸ்ட் காட்ஜிலா. இது ஒரு மூவி பேஸ்டு தான். காட்ஜிலா மூவில வந்து காட்ஜிலாவோட எல்லா முட்டையும் அழிச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு முட்டை மட்டும் தப்பிச்சு அதை நம்ம ஹீரோ எடுத்து வளர்த்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த காட்ஜிலா வந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர் கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹாரரா இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அந்த கிராபிக்ஸ், இந்த ஃபைட், அந்த சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இந்த காட்ஜிலா கார்ட்டூன்ல நல்லாவே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜி பூம்பாய். இந்த கார்ட்டூன் பார்த்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவேன். அந்த டைம்ல சுட்டி டிவில ஓடி இருக்கிற இந்த கார்ட்டூன். இந்த கார்ட்டூனுக்கான பாட்டுக்கே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த கார்ட்டூன்ல வந்து லீலாங்கிற ஒரு பொண்ணு ஜி பூம்பாய் ஒரு மேஜிக்கல் பையனோட சேர்ந்து பண்ற அட்டகாசம், அடாவடி தான் இதோட கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கார்ட்டூன் பார்த்தா ரொம்பவே மன நிம்மதியா இருக்கும். சுட்டி டிவில ரொம்ப கோட்டடான ஒரு சீரீஸ்னா ஜாக்கி சான் அட்வென்ச்சர் தான். ஒரு எபிசோடு கூட வேஸ்ட்னு சொல்ல முடியாது. இப்ப போட்டா கூட அது புதுசா பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இதுல 5 சீசன் இருக்கு. எல்லா சீசனுமே சூப்பரா இருக்கும். எப்ப போட்டாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு கார்ட்டூன்னா ஜாக்கி சான் தான். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே அவங்களோட மெமரிஸ் கண்டிப்பா ஒரு செகண்ட் ஆசை போயிட்டு வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணி வளர்ந்துருக்கோம் கைஸ்.